பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து மீனாக்கு கொடுத்த கோட்டஸ் வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. இதனால் வீட்டில் யார் பேச்சுமே கேட்க மாட்டுறாங்க. என்றைக்கு வந்து அந்த கோட்டஸ் வீட்டை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்களோ அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கே நல்ல நாளாக, அதனால் நாளைக்கே நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கோமதி வந்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க. எப்படிதான் இந்த குடும்பத்தை விட்டு உனக்கு போக தோணுது, இங்கே என்ன நீ சந்தோஷமா இல்லையா, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோமதி கெஞ்சுறாங்க. ஆனால் பாண்டியன் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, அவர் தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரே, போனால் போட்டும், அந்த தைரியத்தில் தானே தனியாக போய் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு, போட்டும். இந்த வீட்டில் வந்து எப்படி இருந்தார், எவ்வளோ நல்லபடியாக வச்சுருந்தோம், எவ்வளோ சொகுசாக இருந்தார், இப்போ அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இங்கே நல்லா சந்தோஷமாக சொகுசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி செந்தில் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஓ, இங்கே நல்லா வச்சுக்கலையே, உன்னை ராஜா மாதிரி வச்சுருந்தோம், உன்னை எந்த அப்பனும் பார்த்துக்காத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ என்னை பார்த்து இப்படி சொல்கிறியா, நீ போ தனியாக போ, அப்போ தான் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு பாண்டியனும் செந்தில விட்டுடுறாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் பால் காய்ச்சி தனியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து பாண்டியனை தனியாக பார்க்குறாங்க. பாண்டியனை பார்த்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தனி கொடுத்தனம் போகிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை மாமா, எனக்கு எல்லாரு கூடயும் சேர்ந்துருக்க தான் விருப்பம், இவர் இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. செந்திலுக்கு எப்போ புத்தி வந்து எல்லாரு கூடயும் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போ தன் குடும்பத்தோடு வந்து சேர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.